அந்த காலத்தில் 1955 அப்போலாம் தமிழ் படத்துகளில் குண்டு கதாநாயகிகள், குண்டு கதை நாயகிகள் நடித்து கொண்டிருந்த காலம். அப்படி இருக்கையில் முதலாக நம்ம எம்ஜிஆர் சரோஜாதேவி அம்மாவை நாடோடி மன்னன் படத்தில் கொண்டு வந்து இறக்குனாங்க. அந்த கன்னடத்து பைங்கிலி முதல்ல படித்த பாட்டு மானை தேடி மச்சான் வர போகிறார். அந்த படம் ஓஹோன்னு ஓடிருச்சு. அதுக்கு பிறகு கல்யாண பரிசுன்னு ஒரு படம். அந்த படத்தில் நம்ம ஊர் ஸ்ரீதர் சார் இருக்காரு டைரக்டரு. அவர் அழகான பொண்ணுகளாகத்தான் பார்த்து கதாநாயகியாக போடுவார். குண்டுகளை பூரா ஓரம் கட்டினவர் அவர் தான். கல்யாண பரிசு படத்தில் கதாநாயகியை நடிக்க வச்சார். அதுவும் பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே தமிழ் திரைப்படங்கள்லேயே முதலாக சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் சரோஜாதேவி அம்மா தான். நிறைய படங்களில் 60களில் நடித்த நடிகை. எம்ஜிஆரோட பல படங்கள், சிவாஜியோட பல படங்கள், ஜெமினியோட பல படங்கள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எனக்கு சரோஜாதேவி அம்மாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து நடித்த படங்கள் பூரா ரொம்ப பிடிக்கும். நான் அப்போலாம் நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவோட காலகட்டங்கள் தான் அது. இருந்தாலும் நான் குழந்தையா இருக்கிறப்ப அந்த படங்களுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய நடை அலங்காரம், உடை அலங்காரம், அவங்க ஸ்டைலு, அவங்கள அடிச்சுக்க யாருமே இல்லை. அவங்க எப்போவுமே ஒரு ஹை லெவலில் தான் மேக்கப் போடுவாங்க. நடிப்பும் சரி ஹை லெவலில் தான் இருக்கும். நாடோடி மன்னன் படத்தில் வந்து இறங்குனவங்க ஆதவனோட நடிப்பை முடிச்சுட்டு இப்போ ஆதவனை பார்க்க ஆண்டவனை தேடி போயிட்டாங்க. சரோஜாதேவி அம்மாவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.